ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக சர்வதேச ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் உமாபதி தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஜீவா. கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்குற மாதிரி ஃபுல் ஹேண்டு போட்டு இன் பண்ணிடுங்க. அமெரிக்கா போகிறீங்களா? அதுக்குங்க அமெரிக்கா போகிறேன். ஆமாம், இந்த மாதிரி ப்ளூ ஷர்ட்டை இன் பண்ணி ப்ளூ பேண்ட்டு போட்டாலே அமெரிக்கா போகிற மாதிரி தான் கணக்கு. அந்த மாதிரி தான் அமெரிக்கா மாப்பிள்ளையாக மாறுறீங்க. அமெரிக்கா மாப்பிள்ளை இந்த தமிழ் சினிமாவில் வருவாங்களே, அமெரிக்கா மாப்பிள்ளைகளுக்கு தமிழ் சினிமாவில் என்றைக்குமே ரோல் கிடையாது, வந்துட்டு போகிற சீன் தான் அந்த மாதிரி ஆயிரும். அமெரிக்கானே நீங்கள் சொல்லிட்டீங்க. அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, ஈரானுடைய அணுசக்தி தளங்களை கவிழுங்க, எண்ணெய் கிணறுகளை பார்த்து குண்டு போட்டு தகருங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காரு. இது எப்படி போய்கிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்க? லெபனான் வெர்சஸ் இஸ்ரேல், இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான், இஸ்ரேல் வெர்சஸ் பாலஸ்தீனம்னு பல்வேறு பரிணாமங்கள் இந்த போர் அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டே இருக்குது. இது எப்படி போகும், என்ன பண்ணணும் பார்க்குறீங்க? அவங்களும் ஈரானை ஹமாஸையும் ஹிஸ்புல்லாவையும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி ஈரான் மத தலைவர் ஒருத்தர் ஓப்பனாக அறிக்கை விட்டுருக்காரு. இப்போ ஒரு 10 மணி நேரத்துக்கு முன்னாடி தொட்டுப்பாரு, நீ ஹமாஸையும் ஹிஸ்புல்லாலாம் ஒருபோதும் உங்களால் அழிக்க முடியாது வேறு விட்டுருக்காரு. இந்த இதை எப்படி பார்க்குறீங்க? தான் ஒரு வகையில் உண்மையும் கூட. எத்தனை பேரை தான் கொல்ல முடியும்? ஒன்றா உருவாகிட்டே இருப்பாங்க. 3000 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது இந்த சண்டை. இஸ்ரேலுக்கு எதிரான இந்த போர் 3000 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் ட்ரம்ப் அங்கே லோக்கல் அரசியல் நம்ம ஊர் மாதிரி தான். நம்ம மோடிஜி எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படிலாம் பேசினார், பற்றி எங்கே இருக்காருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கே தெரியாது. நீங்கள் ஏதாவது பேப்பர்லையோ டிவிலையோ இதில் பார்த்தீங்கன்னா அவரை பார்க்க முடியாது. இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம ராமர் கோயில் போனார், கிருஷ்ண கோயில் போனார், கடலுக்கடியில் போனார், வானத்து மேலே போனார். இப்போ எங்கே அவர்? எங்கேயுமே இல்லை. ஸோ இதே நிலைமை தான் இப்போ எலெக்ஷன் அங்கே நடக்க போகுது நவம்பர் மாதம்னால. ட்ரம்ப் சொல்கிறார், எண்ணெய் கிணறுல குண்டை போடுங்க, அதில் போடுங்க, சாக்கடையில் போடுங்க, கிணத்துக்குள்ளே போடுங்க அப்படின்னு பல்வேறு பீலாலாம் விட்டுறதுக்கு காரணம் அமெரிக்க மக்களை ஏமாற்றி வாக்குகளை பறிக்கிறதுக்கான ஒரு விஷயந்தான். ஆனால் இதே ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாருன்னு வைங்க, எவன் அமெரிக்காவை அழிக்கிறது தான் எங்களோட முதல் லட்சியம் சொன்னாலும் அவனோடைய கட்டிப்பிடிச்சி பேச்சுவார்த்தை நடத்துவார். நார்த் கொரியாவோட நடத்தினார்ல, அந்த மாதிரி நார்த் கொரியாவோடைய ஒவ்வொரு மனுஷன் ஒவ்வொரு குழந்தை பிறக்கிறதே, அது அந்த குழந்தை உருவாகிறதே அதோட லட்சியமே அமெரிக்கா எதிர்ப்பு தான், அமெரிக்கா அழிக்கணுன்றது தான். அவங்க கூட கட்டிப்பிடிச்சி பேசினார் ட்ரெயினில் போய். ஸோ அதனால் எல்லாம் அரசியல் சித்து விளையாட்டு விளையாடுவாங்க. அது எல்லா ஊர்லேயும் அப்படி தான். நெதன்யாகு இப்போ மைனாரிட்டி ஆட்சி, அவன் ஆட்சி கலைஞ்சுன்றதுக்காக சண்டையை நடத்துகிற வரைக்கும் தான் ஆட்சி இருக்கும். சண்டை நின்று போச்சுன்னா ஆட்சி போயிடும். அதனால் பில்டப் கொடுத்தா ஓட்டிகிட்டு இருக்கான். ஸோ இவர்கள் இதை ஓட்டிகிட்டு இருக்காங்க, அப்படி தான் சொல்ல முடியும். இல்லை, இப்போ இந்த போரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இஸ்ரேல் வெர்சஸ் பாலஸ்தீன் இருந்தது, அப்புறம் இஸ்ரேல் வெர்சஸ் ஹமாஸ்ன்னு இருந்தது, இப்போ இஸ்ரேல் வெர்சஸ் லெபனான் ஹிஸ்புல்லா அப்படிங்கிற மாதிரியான விஷயம். இஸ்ரேல் வெர்சஸ் ஹமாஸ் தான், பாலஸ்தீன் ரெண்டும் ஒன்று தான். இப்போ இது இப்போ லெபனானில் என்னென்னா, அவர்கள் ஏற்கனவே ஹிஸ்புல்லா அந்த லெபனானில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெபனான் பற்றி லைட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லெபனானில் ஃப்ரான்ஸ் ஆதிக்கத்தின் கீழே இருந்தது லெபனான். ஃப்ரெஞ்சுக்காரங்க வச்சுருந்தேன். அதனால் ஊர் சூப்பராக பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி என்னென்னா, அவன் சட்டத்திட்டமே ஃப்ரெஞ்சு போட்ட சட்டத்திட்டத்தில் தான் அவன் ஆட்சியே நடக்குது. அதில் அந்த ஆட்சியில் யார் யார் பங்கெடுக்கணும்னா, இஸ்லாமியர்களும் இருப்பான், சன்னி பிரிவும் இருப்பான், அராப்ஸும் இருப்பான், என்ன கிறிஸ்டியனும் இருப்பான், யூதனும் இருப்பான். இப்படி எல்லா மதத்துக்கானவங்களும் இப்போ நம்ம இதில் இந்த தொகுதின்னு பிரிக்கிறோம்ல, இது ரிசர்வ் தொகுதி பிரிக்கிறோம்ல, அந்த மாதிரி அங்கே எப்படின்னா, சபாநாயகர் முஸ்லீமாக இருந்தார்னா பிரதமராக இருக்கிறவர் கிறிஸ்டினாக இருக்கணும். ஓகே. அதிபராக இருக்கக்கூடியவர் அராபாக இருக்கணும், இல்லை சபாநாயகராக யூதன் இருக்கணும். இப்படி எல்லோரும் சேர்ந்து தான் ஆட்சி பண்ணணும்னு ஒரு வினோதமான ஒரு நாடு இது லெபனான். அதில் இதனால தான் ஹிஸ்புல்லாவே உருவாச்சுன்னா, ஹிஸ்புல்லா சன்னி ஷியா பிரிவு இஸ்லாமியர்களோட பிரதிநிதித்துவம். அவர்கள் தான் பாப்புலேஷனில் அதிகம். அதனால் அவர்கள், நீ ஆட்சி நடத்திக்க, நாங்கள் தனியாக ஒரு ட்ராக்கு, எங்கள் கடை தனி கடை அந்த மாதிரி இவங்க தனி கடை நடத்துறது, புரியுதா? ஸோ இதுதான் அங்கே லெபனானில் உள்ள ஆட்சியாளர்களுக்கே இவங்க தனி பிரிவு தான். ஆமாம், பிரிவு. கவர்மெண்ட் சப்போர்ட்டர் கிடையாது. இல்லை, இவர்கள் ஒரு பிரிவு. ஆனால் கவர்மெண்ட் இவர்களை தடை செய்ய முடியாது. இவர்கள் இஸ்ரேலுக்கு எதிரான போரை நடத்தி கொண்டே இருப்பாங்க. அது இஸ்ரேல் பாடு 2 பேரும் அடிச்சாகட்டும்னு சொல்லி கவர்மெண்ட்டும் விட்டுரும். அது அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்மெண்ட் வேறு, இது வேறு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே நேரத்தில் அவர்கள் ஹமாஸ் சன்னி பிரிவா, சியா, அவங்க சியா தான், அவங்க பாலஸ்தீன். ஹமாஸ் பாலஸ்தீனு, ஹிஸ்புல்லா லெபனான், ஹவுதிகள் ஏமன், புரியுதா உங்களுக்கு?
அந்த இல்லை சதாம் ஹுசேனை தூக்கிலிட்ட போது இவர் வந்து ஷியா பிரிவினருக்கு எதிராக இருந்தாருன்னு ஒரு அதுதான் அப்படிலாம் வந்தாங்களே. அப்போ அவர் வந்து சன்னி பிரிவு அவர். ஆமாம், இப்போ இவங்களாம் சதாம் ஹுசேனுக்கு எதிராக தான் இருப்பாங்க. ஆமாம், சதாம் ஹுசேனுக்கு எதிரானவர் தான். சதாம் ஹுசேன்லாம் இப்போ மறந்துருப்பாங்க. அது ஒரு கதை. ஈராக்கை பொறுத்தளவுக்கு 80% வந்து ஷியா சன்னி முஸ்லீம், 20% தான் ஷியா முஸ்லீம்கள். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஈரான் எடுத்துக்கிட்டிங்கன்னா 90% ஷியா பிரிவு தான். ஒரு 10-12% அவன் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கான். அதில் சன்னியே கொஞ்சோண்டு இருக்குது. அதில் வந்து நிறையா பிரிவுகள்லாம் இப்போ நம்ம இதில் இதிலெல்லாம் ஜாதி மதம் இன மொழின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி அவர்கள் இஸ்லாமியர்களுக்குள்ளேயே பல்வேறு பிரிவுகள் இருக்குது, பல்வேறு இனக்குழுக்கள் இருக்குது. பிரிவுகள்னால் இனக்குழுக்கள் இருக்குது. ஸோ அதில் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் தான் இப்போ வந்து என்னென்னா இந்த தாக்குதல் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இல்லை, இப்போ இஸ்ரேல் எதிர்ப்பில் சன்னி ஷியா வேறுபாடு இல்லை, 2 பேருமே எதிர்க்கிறாங்களே. அப்படிலாம் கிடையாது. இஸ்ரேல் ஆதரவு பிரிவு இருக்காங்களா? நீங்கள் அதாவது இந்திய முஸ்லீம்கள் இந்தியாவில் உள்ளவங்க பூரா என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஈரான் முஸ்லீம் நாடு, அது வந்து இஸ்ரேலை தாக்குது, நம்ம ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு. ஆனால் என்னென்னா ஜோர்டான் போன்ற நாடுகளே, எகிப்து போன்ற இஸ்லாமிய நாடுகளே யாருக்கு சப்போர்ட்ரு? இஸ்ரேல் சொல்கிறது மீற மாட்டான். புரியுதா அவங்களுக்கு? அவர்கள் பிரிவுக்குள்ளே சன்னி ஷியாவுக்கு நடந்த சண்டையில் இவன் வந்து ஹவுதிகள் பார்த்திங்கன்னா சவுதி தான் எதிரி, ஹவுதிக்கு எதிரி சவுதி. இவ்வளோ நாள் அவங்க 2 பேரும் தான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. சவுதிக்கு யாரா சப்போர்ட் பண்ணுறா, ஆயுதம்லாம் கொடுக்குறான்னா அமெரிக்கா. இப்படி சுற்றி வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க அவங்கள. என்னை விட்டு நீ போகவே முடியாதுன்ற மாதிரி அமெரிக்கா வந்து ஒருத்தனை தன்னுடைய ஆதரவாளரை வச்சு அவனுக்கு கொடுத்து தன்னுடைய எதிரியை அடிச்சுன்னு வருவோம். எதிரி வந்து ஆதரவாளனை அடித்து கொள்ளுவான். மொத்தத்துக்கு இவங்க 2 பேரும் ஒளிஞ்சு போகணுன்றது தான் அமெரிக்காவுடைய திட்டம். யார் ஷியா சன்னியோ இல்லை குர்தோ இல்லை எவனாக இருந்தாலும் சரி, இவங்களுக்குள்ளே அடித்து ஆகணும், இவங்க மேலே வந்துடக்கூடாது அப்படின்றது. அவர்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சாலும் நாங்கள் வந்து அப்படி தான் சண்டை போடுவோன்ற மாதிரி போயிட்டுருக்காங்க. இல்லை, இப்போ லெபனானில் இப்போ இந்த விஷயம் வந்து நிற்கிது. இப்போ லெபனான் கிட்ட வந்து நிற்கிது. ஹிஸ்புல்லா வந்து திருப்பி தாக்குதல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது பண்ணுறாங்க. இப்போ இந்த நிலையில் வந்து லாஸ் வந்து இஸ்ரேலுக்கா இவங்களுக்கா? ஏன்னா ஏற்கனவே பாலஸ்தீனத்தில் பாதிக்கு மேலே அவங்க அழிச்சிட்டாங்க. மருத்துவமனையில் குண்டு போட்டது கேட்டால் அங்கே தான் ஹமாஸ் ஹெட் ஆஃபீஸ் வச்சுருக்கிறான், அங்கே தான் சுரங்கப்பாதை வச்சுருக்கிறான் அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் போட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் போடல ஹமாஸ் ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இது பண்ணிட்டான். இப்போ லெபனானும் இதில் சேர்ந்துருக்கு, இப்போ ஹிஸ்புல்லாவும் வந்திருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கிறப்ப இப்போ இஸ்ரேலுக்கு வந்து இது ஒரு கூடுதல் தலைவலி தானே? இப்போ அவன் நினச்ச மாதிரி இல்லை, இந்த தலைவலி இன்றைக்கி நேற்று கிடையாதுங்க. எப்போ இஸ்ரேல் அட்டாக் பண்ணாலும் 3 பக்கம் இருந்து அடிப்பாங்க. அதான் அவன் ஜெயிச்சு வந்திருக்கான். காரணம் அமெரிக்காவோட சப்போர்ட்டு, பிரிட்டனோட சப்போர்ட்டு. புரியுது அவங்களுக்கு? அதனால் இப்போயும் அமெரிக்காவோட சப்போர்ட் இருக்குது. அதனால் நீங்கள் லெபனானும் அடிக்குது, இந்த பக்கம் ஹவுதி அடிக்குது. இப்படி இருந்து ஹவுதி, மேலேருந்து லெபனான், இங்கேருந்து காசாலேருந்து பாலஸ்தீன், அதாங்க பாலஸ்தீன் தான் காசா இருக்குது, காசாலேருந்து இவன் அடிக்கிறான் ஹமாஸ். அப்போ இந்த 3 பக்கமான தாக்குதலை அவன் சமாளித்து அடிச்சுக்கிட்டே இருக்கான். இந்த 3 பேரும் இராணுவம் கிடையாது, போராளி குழுக்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவன் தீவிரவாதின்றான். இவர்கள் 3 பக்கம் தாக்குறாங்க. அப்படிங்கும்போது இது ஒரு பெரிய நாடு. இப்போ ஏமன் நாடு வந்து தாக்குறது கிடையாது, ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதீஸ் தாக்குறான். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வந்து நம்ம ஊர் மாதிரி கணக்கு வச்சு அதை பார்க்கக்கூடாது. அவங்கவுங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம நாடு எப்படி இருக்கோ அப்படி தான் அது இருக்குன்னு நினச்சிருக்காங்க. அப்படி கிடையாது. இப்போ ஏமனில் பார்த்தீங்கன்னா ஹவுதீஸ் தனி, ஏமன் அரசாங்கம் தனி. புரியுதா? ஏமன் அரசாங்கம் ஹவுதீஸை ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாம் ஆயுதம் வச்சுருப்பான், ராக்கெட் வச்சுருப்பான், எல்லாம் வச்சுருப்பான். அவர்களே அரசாங்கம் தடை செய்ய முடியாது, தடுக்கவும் முடியாது. அந்த சைட் ட்ராக்கில் இவன் ஓடிட்டுருப்பான். அதே மாதிரி தான் ஹமாஸ். பாலஸ்தீனத்தில் ஒரு ஆட்சி இருக்கும், ஹமாஸுடைய அரசியல் பிரிவு எலெக்ஷன்லேயே நிற்கும். ஹமாஸோட ஆயுத பிரிவு வந்து சண்டை போடும். ஹமாஸை பாலஸ்தீன் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. புரியுதா? இதுதான் அங்கே உள்ள அரசியல். அங்கே உள்ள அரசியலே வித்தியாசமானது, வினோதமானது. ஸோ அதை வந்து நம்ம இப்போ கண்ணாடியை போட்டு நம்ம பார்க்கக்கூடாது, இந்திய கண்ணாடியை போட்டு. இப்போ சரி, நம்ம ஊர்லலாம் அப்படிலாம் இருக்கவே முடியாது. ஒருத்தன் கத்தி பெருசாக வச்சுருந்தாங்கன்னா கூட பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு தனி இயக்கமே ஆயுதத்தோடு ப்ராக்டிஸ் பண்ணி அங்கே இயங்குதுன்னா அங்கே உள்ள செட்டப் அந்த மாதிரி. புரியுதா உங்களுக்கு? லெபனானில் உள்ள செட்டப் அந்த மாதிரி. பாலஸ்தீன் ஏற்கனவே சண்டை போட்டுட்டு தான் இருக்குது, எல்லாமே போராளிகள் தான், 75%. அடுத்து வந்து ஏமனில் எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு தனி பிரிவு, சண்டை போட்டுக்கிட்டே இருங்க. எப்போவுமே சவுதி ஏற்று சண்டை போட்டான். இப்போ வந்து ஈரான் வந்து அவனுக்கு காசையும் கொடுத்து ஆயுதத்தையும் கொடுக்கலாம், அவன் வந்து இவனை ஏற்று சண்டை போட்டுட்ருப்பான். இஸ்ரேல் ஏற்று இப்போ போட்டுட்ருக்கான். தான் கணக்கு. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஏமன் அரசாங்கம், லெபனான் அரசாங்கம்
இவர்களுக்கும் இஸ்ரேலுக்கு எதிராக நடைபெறுகிற போருக்கும் தொடர்பு இல்லைங்கிறீங்களா நீங்கள்? அரசாங்கத்துக்கு தொடர்பு கிடையாது. தொடர்பு இல்லாமல் அங்கே ஒரு குழுவை மட்டும் தாக்கி சண்டை போடுவான், அந்த குழு மட்டும் இங்கே சண்டை போடுதா? ஆமாம், அடிக்கும். அந்த குழுவை தடையும் செய்ய மாட்டாங்க. அவர்கள் வந்து ஜிகாத் அதுக்காக போராடுவாங்க. இல்லை, அந்த அரசு வந்து ஹிஸ்புல்லா பக்கம் தான் நிற்கும். ஹிஸ்புல்லா பக்கமோ ஏமன் ஹவுதி பக்கமோ. ஆமாம், அதான் கேட்குறேன் நான். அவங்க பக்கம் சப்போர்ட்டாக தானே இருக்கும். சப்போர்ட்டா இல்லாமல் எப்படி அவன் ஆயுதத்தோட? அதை தான் கேட்குறேன் நான். அதனால் ஸோ அப்படி இருக்கும்போது இதுதான் இப்போ பிரச்சனை. இப்போ வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் அப்படிலாம் போனீங்கன்னா ஒன்றும் பெருசாக புரியாது பார்க்குறவங்களுக்கு. ஈரான் வந்து ஒரு பெரிய தலைவன். அவன் வந்து ஒரு 3 பேரை வச்சு இவனை அடிச்சுக்கிட்டு இருக்கா. யாருன்னா ஈரான். சரியா? இப்போ ஈரான் தான் பெரிய நாடு. ஒரு ஆயுதம், பெரிய அளவில் ஆயுத பலம், பணம் இளம் எல்லாம் வச்சுருக்கிறது. அந்த ரீஜன்லேயே வந்து பெரிய நாடு அதுதான். சுயமாக நிற்கக்கூடிய நாடு. சவுதியும் பணத்தில் வந்து பெரிய நாடு தான். ஆனால் அவன் வந்து அமெரிக்காவை நம்பி தான் இருக்கான். எல்லா விதத்துலையும் அமெரிக்காவை நம்பி தான் இருக்கான், டெக்னாலஜிலேருந்து எல்லாத்தையும். ஆனால் ஈரான் அமெரிக்காவை நம்பி இல்லாத ஒரு தனித்துவமான ஒரு நாடு. சரியா? அவன்கிட்டையும் பயங்கர டேலண்டான மக்கள் இருக்காங்க, டேலண்டான ரிசர்ச் இருக்குது, எல்லாமே இருக்குது. அணு ஆயுதம் வச்சுருக்கான். சவுதிகிட்ட ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஸோ இதெல்லாமே வச்சுருக்கான். அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா, இஸ்ரேல் தான் அவனுக்கு பெரிய எதிரி. அவனை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணுறான்னா, ஹவுதீஸு, ஹிஸ்புல்லா, ஹமாஸ், இந்த 3 பேரும் 3 நாட்டில் இருக்காங்க. பாலஸ்தீனு, ஹவுதீஸ் வந்து ஏமனில் இருக்கான், ஹிஸ்புல்லா இருக்கான். இவர்கள் 3 பேருக்கும் ஆயுதங்களையும் ராக்கெட்டுகளையும் கொடுத்து இவர்களை வச்சு இஸ்ரேலை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். இதுதான் இவ்வளோ நாள் அப்படி தான். இஸ்ரேலில் அவங்க 3 பேரும் அடிச்சுட்டே இருந்தான். இப்போ நேரடி மோதல் ஆயிடுச்சு. இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணுறான்னா, ஈரானுக்குள்ளே புகுந்து அவங்களோட தளபதியை காலி பண்ணிட்டான். ஹமாஸ் தலைவர் ஹனியாவை வந்து ஈரான் போயிருக்கும்போது காலி பண்ணது ஈரானோட இறையாண்மைக்கு பெரிய அச்சுறுத்தல் ஆயிடுச்சு, கேவலமாயிடுச்சு. ஏன் ஊருக்குள்ளே புகுந்து அடிப்பேன், ஏன் வீட்டுக்கு வந்த விருந்தாளியே அப்படின்றதுனால தான் திருப்பி முதற்கொண்டு தெரிஞ்சு அடிச்சிருக்காங்க. அடித்ததுனால திரும்ப தாக்குதல் நடத்துகிறாங்க. சரியா? இவங்க திரும்ப நேரடியாகவே ஆளை வச்சு அடிக்காமல் நேரடியாகவே களத்தில் இறங்கி இப்போ ராக்கெட் விட்டதில் தான் இதாகிடுச்சு. இப்போ அவங்க பதில் தாக்குதல் 2 நாளில் பண்ணுவாங்க. பட் ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் தொடரும். அதுக்காக தானே இருக்குது, பிறந்ததே அதுக்கு தானே. இப்போ நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, நாளைக்கு வீடியோ போடுவீங்களான்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுது? நீங்கள் சேனலே இருக்குது. நீங்கள் நாளைக்கு காலையில் ஆனாலும் வீடியோ போடுவீங்க, நாளை கழிச்சு காலையிலையும் வீடியோ போடுவீங்க. எத்தனை சேனல் வச்சுருக்கீங்க? அந்த மாதிரி தான் ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் என்றைக்குமே இருந்துகிட்டு தான் இருக்குது. இஸ்ரேல்னு ஒரு நாடு இருக்கிற வரைக்கும் ஹிஸ்புல்லான்னு ஒன்று இருக்கும். எப்போவும் இருக்குங்கிறது வேற. இப்போ வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிரட்டிக்கிட்டு இருக்காரு. ட்ரம்ப் அதிபர் கிடையாதுல்ல? கிடையாது. இருந்தாலும் இப்போ சமீப காலமாக அவர் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காரு. ஈரானை அழிச்சிருங்க, அந்த அணு ஆயுத தளங்களை போடுங்க, அணுசக்தி தளங்களை போடுங்க, எண்ணெய் கிணறுல போடு, க்ளோஸ் பண்ணு, விடாதுங்கிற அஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. அது அங்கே லோக்கல் எலெக்ஷனில் ஜெயிக்கணும்ல. தேசபக்தி. ஆமாம், இல்லைன்னா அந்த கிளவி ஜெயிச்சிடும். அதனால் அந்த மாதிரியான ஒரு ஃபைட்டு போயிட்டுருக்கு. ஸோ அதனால அது வந்து தேசபக்தியை. இப்போ நம்ம சொல்கிறது இல்லையா, பாகிஸ்தானை பாருங்கள். இப்போ ஹரியானா எலெக்ஷனில் போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அங்கே உள்ள மக்களுக்கு சோறு தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை, விவசாய ஆட்டையை போட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு அதை பற்றி பேசாமல் பாகிஸ்தானை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஹரியானாவில் போய் பாகிஸ்தானை நாங்கள் ஒரே அடியில் அடிச்சிருவோம், நொழிக்கிடுவோம், 24 மணி நேரம். ஆமாம், என்னாச்சு அப்படின்னா விஜய் கட்சிக்காரன் சொன்ன மாதிரி தான். எல்லாம் 18 வருஷம் வேலை பார்த்துருந்தாலும் வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்துருங்க, போடான்னு தூக்கி போட்டுவாங்க அப்படின்றது தான் இது. இந்த ஒரு நாள் மாநாட்டுக்கு வர்றதுக்கு என் வாழ்க்கையை இழந்துட்டு வந்து அடுத்த நாள் இப்போ கோயிலில் பிச்சை எடுப்பான், இல்லைன்னா தேட்டர் வாசலில் பிச்சை எடுக்க வேண்டியதான். எத்தனை பேர் எல்லாரும் பிச்சைக்காரனாக மாறிட்டான். என்ன விஜய் ரசிகர் போனால் எங்கே போய் பிச்சை எடுப்பாங்க? ஸோ அந்த மாதிரி தான் இது மாதிரி தான் இப்போ ராஜ்நாத் சிங் பேசியிருக்காரு இந்த நாள். அதே மாதிரி தான் அங்கே ட்ரம்ப் பேசி. உலகம் பூரா முட்டாள்கள் 75% இருக்கான். அவனை வந்து 2ஆக பிரித்து வச்சிங்கன்னா அவனுக்கு ஏதாவது ஒன்று சொன்னால் தான் நம்புவான். அவனுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும், தீனி போடணும் முட்டாளுக்கு. இல்லை, இப்போ இந்த அயன் டோம்னு ஒன்று வச்சு தான் தடுத்து தொழில்நுட்பத்தை வைத்து அதை வருவதெல்லாம் தடுத்து வச்சுருந்தாங்கல்ல இஸ்ரேல். இப்போ அதையெல்லாம் முறியடிச்சிட்டாங்களா? அதான் அதை முறியடிச்சுட்டானா தாக்குதலே நடந்திருக்கு. அயன் டோம்னால தடுக்க முடியலன்றதுக்கான தான் இந்த தாக்குதலே வளர்ந்துருக்கு. 170க்கு மேற்பட்ட ராக்கெட்டுகள், பாலஸ்டிக் மிசைல்ஸ் போய் உள்ளே விழுந்திருக்குன்னா அயன் டோம் வேலை செய்யலைன்னு அர்த்தம். வேலை செய்யலைன்னா அதில் உள்ள இது தீர்ந்துச்சுன்னு அர்த்தம். எவ்வளோ நாளைக்கு தான் வண்டியை ஓட்டுவீங்க? இவனும் டெக்னாலஜியில் பக்கவாக தானே இருப்பான், ராக்கெட் சயின்ஸில். ஹிஸ்புல்லாக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாதுங்க. அவங்க வந்து ஒரு போராளி குழுங்க. அவங்க இல்லை, அங்கேயும் மிகப்பெரிய அந்த ஈரான் சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்களே இந்த மாதிரி. ஈரான் வேற, ஹிஸ்புல்லா வேற. ஈரான் வந்து ஒரு நாடுங்க. ஈரான்கிட்ட எல்லா டெக்னாலஜி இருக்குது. அவன் வந்து என்ன கண்டுபிடிக்கிறான்னா அதை கொடுத்து இவனை அடிக்க விடுவான். ஹிஸ்புல்லாவை கொடுத்ததுனால அவன்கிட்ட வந்து எல்லாமே இருந்தால் கூட அவனை விட அதிகமாக அமெரிக்காவோட டையப்போடைய, ஃப்ரான்ஸோட டையப்போட இருக்க இஸ்ரேல் வந்து அதிக பலம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குது.
ஈரானுக்கு வந்து ஈரான் வந்து சுயமாகவே பல கண்டுபிடிப்புகளை பண்ணி வச்சுருக்கு. அணு உலைகளை வச்சுருக்கு, அணு ஆயுதம் தயாரித்து வச்சுருக்கு. அதனால தான் இவங்க வந்து அமெரிக்கானால அதை ஜீரணிக்க முடியாமல் ஈரானை ஒழிக்கணுன்றான். ஏன்னா எந்த இஸ்லாமிய நாடுகிட்டையும் அணு ஆயுதமே கிடையாது. 2 பேரை, ஒன்று வந்து பாகிஸ்தான், இன்னொன்று வந்து ஈரான். பாகிஸ்தான் வீக் ஆகிப்போச்சு, விலை கேட்டாலே கொடுத்துருவான். பழைய விலைக்கு கேட்டிங்கன்னா கூட இந்த ராக்கெட் எவ்வளோன்னு சொல்லுங்கள், நாங்கள் அமௌண்ட்டை தரோன்னா கொடுத்துருவாங்க. அந்த நிலமையில் அவன் இருக்கான். இப்போ ஈரான் மட்டும்தான் இருக்குது. அதனால் ஈரானை ஒழிக்கணுன்றதுக்காக இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் பிற இஸ்லாமிய நாடுகளும் சேர்ந்து பண்ணணும்னு அந்த மதகுரு வந்து சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தில் நம்ம ஆப்கானிஸ்தான்லேருந்து ஏமனாக இருக்கட்டும், எல்லா முஸ்லீம் நாடுகளும் இந்த நேரத்தில் ஒன்று திரண்டு இஸ்ரேலுக்கு எதிராக நிற்கணும்னு இருக்கார். ஆனால் யதார்த்தத்தில் நீங்கள் சொன்ன அந்த மத்திய கிழக்கு நாடு சொல்லக்கூடிய 7 சிஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய அந்த நாடுகள் யாருமே வந்து வெளிப்படையாக இஸ்ரேலுக்கு எதிராக இல்லை. குவைத்தாக இருக்கட்டும், கத்தாராக இருக்கட்டும், சவுதியாக இருக்கட்டும், எல்லாமே. லெபனான், எனக்கு தெரிஞ்சு லெபனான், ஈரான், பாலஸ்தீன், சிரியா கூட இருக்கான்னு தெரியல, சிரியா கூட இஸ்ரேலுக்கு எதிராக இருக்குது. இதை தவிர்த்து வேறு எந்த முஸ்லீம் நாடுகளுமே இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கிற மாதிரி தெரியலையே. இப்போ இவருடைய அழைப்பை ஏற்று கொஞ்சம் அந்த முஸ்லீம் நாடுகள்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்களா? இவர் அழைப்பு எப்படி ஏற்பாங்க? அவங்க அழைப்பாங்க, ஏன் அழைப்பை ஏற்றுவா அமெரிக்காவோட சேர்ந்துடலான்னு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது பண்ணுறது தான். புரியுதாங்க? இது எப்படின்னா, அந்த காதலிக்கக்கூடிய பிள்ளைங்களை அப்பன்னு சொல்லுவான், உன்னை இவ்வளோ தூரம் படிக்க வச்சு இவ்வளோ தூரம் ஆளாக்குனேன், இந்த குடும்பத்தை நாசப்படுத்திட்டு என்னைய வந்து அவமானப்படுத்தி நீ அந்த பையலோட ஓடி போறியா அப்படின்னு. ஆனால் அந்த பிள்ளை சொல்லும், நீ அதெல்லாம் விடுங்கப்பா, என் வீட்டுக்கு வந்துருங்கப்பா, அவ்வளோதான், நல்லா வாழலாம் அப்படின்னு. நீ அவனை விட்டுட்டு வா, அவனுக்கு நல்ல கல்யாணம் பண்ணி தரேன். இந்த இது இருக்குல்ல, இதுதான் அங்கே நடக்கும். எப்போ ஒன்றையும் சேர்த்து என் மாப்பிள்ள வாழ வைப்பார் வாப்பா அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரியான பிரச்சனை தான் ஈரானுக்கும், ஈரான் அழைப்பு விடுக்கிறதுக்கும், சவுதி ஒரு பக்கம் அமெரிக்காவோட சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கும் காரணம் இதுதான். அது ஃபுல்லாக அமெரிக்கா கண்ட்ரோலில் தான். ஏன்னா சவுதி ஒன்றும் பண்ண முடியாதுங்க. சவுதியில் எண்ணெயை கண்டுபிடிச்சவனே அமெரிக்காக்காரன் தாங்க. ஆனால் அராம்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி, இப்போ அதுதான் டாப்பில் இருக்குது. அதுதான் சவுதியோட டையை போட்டு பண்ணது. அதான் முதல் வந்து எண்ணெய் அடித்த கம்பெனி. ஸோ இப்படி இருக்கும்போது அவனை எப்படி விட முடியும்? புரியுதா உங்களுக்கு? அதாவது சில பேர் வந்து அங்கே இருக்க மன்னர்களும் கல்யாணம் ஆனால் கூட காதலி நினைப்பில் இருப்பான் பாருங்க. காதலியும் மறக்க முடியாது, மனைவியை விட்டும் போக முடியாது அப்படின்னு சில பேர் இருப்பான் பாருங்க. அப்போ தான் நம்ம மக்களுக்கு இப்படி சொன்னால் தான் புரியும். அதனால் இப்போ சவுதியை பொறுத்தளவுக்கு அமெரிக்கா பயக்கவும் முடியாது, அமெரிக்காவை வந்து வச்சு வாழவும் முடியாது. புரியுதா அவங்களுக்கு? அப்படின்ற நிலைமையில தான் இருக்குது. அவனுக்கு எல்லா டெக்னிக்கல் ஹெல்ப்பையும் கொடுத்தது அங்கே அமெரிக்காவுடைய கேம்ப்பு. சவுதிக்கு வந்து பிற நாடுகள்கிட்டருந்து பாதுகாப்பு கொடுத்தது அப்படின்ற பேரில் ஆயுதத்தை விற்றது எல்லாமே அமெரிக்கா தான். அமெரிக்காவை முழுசாக நிராகரிச்சுட்டு சவுதினால் வாழவே முடியாது. இப்போ ரஷ்யா சீனாலாம் இப்போ இந்த 3ஆம் உலகப் போர் வரக்கூடிய அபாயம்லாம் இருக்குன்னு ட்ரம்ப்பே சொன்னதுக்கப்புறம் ரஷ்யா சீனாலாம் வெளிப்படையாக பாலஸ்தீனத்துக்கு ஒரு ஆதரவு தரும். அதெல்லாம் எதுக்குங்க? நீங்கள் வந்து இல்லைங்க, 3ஆம் உலகப் போர் வரப்போகுதுங்கிறப்ப 3ஆம் உலகப் போர் எப்படி வரும்? உலகப்போர் எப்படிங்க வரும்? ஏன்னா அவங்களாம் லூஸாங்க, பழைய மாதிரி எல்லாம் லூஸாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானா? அது கிடையாது. அப்போ வந்து 2ஆம் உலகப் போரில் ஒரு சைக்கோ இருந்தான் ஹிட்லர்னு, அவன் எல்லாத்தையும் தூண்டி விட்டு அவனை போட்டு சாவடி அடித்தான். அதனால் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அடித்தாங்க. இந்த பக்கம் ஒரு குரூப்பு, அந்த பக்கம் ஒரு குரூப்புன்னாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லையே. இப்போ இந்த சைக்கோ இருக்கான், இவன் நெத்தன்யாவுக்காகலாம் சேர மாட்டாங்க. அவன் இருப்பாங்க, ஆயுதம் கொடுத்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஈரான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, அவ்வளோதான் பண்ண முடியுமே தவிர அதுக்காக உலக போர்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ இந்தியாவுடைய உலக பொருளாதாரம் வந்து செம அடி வாங்கும், அதில் மாற்றம் கிடையாது. அது வரும்போது சில பேர் இருப்பான், ஏன்னா உலக போகிற மாதிரி பாதியாக நின்று இவன் அவனுக்கு பாதி இவனுக்கு பாதியெல்லாம் செய்ய மாட்டாங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் பெரிய பொருளாதார பெருமந்தம் வந்துடும். ஆமாம், டீசல் பெட்ரோல் போச்சுனாலே பொருளாதார மந்தம் வரும்ல. வரும்போது பாதிப்பு ஏற்படும். அமெரிக்காவிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வெஹிக்கிளும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக மாற்றிட்டு வரான். இப்போ நம்ம இதில் வந்துட்டு ரயில்வே பாதிக்காது, இந்தியாவும் அதே மாதிரி தான், எல்லாம் எலக்ட்ரிஃபிகேஷன் ஆகிட்டான், ட்ரெயினை போகிறான். இப்போ பஸ்ஸு லாரி டிரான்ஸ்போர்ட் மட்டும்தான் இதில் ஓடிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நெருக்கடி ஏற்படும், விலை உயர்வு இருக்கும். மானாங்கன்னியாக பைக்குகளை கார்களை விற்று வச்சுருக்கேன், அதுக்கு பூரா டீசல் போட்டோன்னா தாறுமாறாக ரேட்டு ஏறும். பெரிய லெவலில் இந்தியாவை பாதிக்கும், நிச்சயமாக பாதிக்கும். ஸோ திருப்பி தாக்குதல் நடத்தினா, இல்லை ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் வந்து பெரிய அளவில் போராக மாறினா அது வரும், கண்டிப்பாக பாதிக்கும். ஒரு என்ன சொல்கிறது, உலகம் முழுவதும் ஒரு அமைதியின்மை அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம எல்லாரையும் தான் பாதிக்கும். நம்ம தெரு நல்லா இருக்குது, நம்ம மாநிலம் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கில் சிறப்பாக இருக்குன்னா மட்டும் போதாது. கண்டிப்பாக உலகத்தில் இன்னொரு நாடு இப்படி குண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ஏதாவது இது பண்ணணும். அந்த வகையில்
ஏதோ நமது பிரதமர் கூட ஏதோ சமரச முயற்சிக்கு ஈடுபடுறாருங்கிற மாதிரிலாம் செய்திகள் வருது. ஏதோ நடவடிக்கை அது குறித்துலாம் தீவிர ஆலோசனைன்னு. எப்படியோ ஒரு 2 நாடுகள் பிரச்சனை, இதில் யார் பாதிக்கப்பட்டவர்கள், யார் தொடங்குனாங்க அப்படிங்கிற புள்ளியிலேருந்து பார்த்து இந்த பிரச்சனைக்கு தீர்வை நோக்கி பயணிக்கணும். ஆனால் மாறி மாறி குண்டுமலை தான் பொழியிறாங்க. ஹிஸ்புல்லாவை அழிக்க முடியாது என்று அவர்களும், ஈரானை அழித்தே தீர்வோம் என்று அமெரிக்காவும் கங்கணம் கட்டிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பின்னணி அரசியல் என்ன என்பதை ரொம்ப விரிவாக சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.